உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. எடப்பாடி பழனிசாமி வந்து பிரச்சாரம் போடுறதுக்கு கூட சொல்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அமமுக, அதாவது நீங்களா ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு ஒரு முடிவு பண்ணீங்கன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாது. எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாம் போய் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை நாங்கள் போய் ஆரம்பிச்சு வச்சுட்டு வந்திருக்கோம். நல்லபடியாக போயிட்டு இருக்கிறேன். எல்லா இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களும் அதிமுக இணைந்து அவங்க நல்ல கூட்டத்தில் எல்லா சிறப்பான முறையில் பங்கெடுக்கிறாங்க. அதனால் நீங்களா ஒரு தீர்மானம் பண்ணிக்கிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. திமுக கூட்டணி எப்படி இருக்குன்னு மட்டும் கொஞ்சம் பார்த்து அதில் கொஞ்சம் பிரஸ்ல மீடியெல்லாம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். எடப்பாடி பழனிசாமியுடைய சுற்றுப்பயணம் வந்து மக்களிடையே எப்படி வரவேற்பு ஏற்படுத்திருக்கு? இது 2024 பிரதிபலிக்குமா? அதாவது அதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? அதாவது மேட்டுப்பாளையத்தில் ஆரம்பித்த கூட்டத்தை விட அடுத்த நாள் போகக்கூடிய கூட்டம் நிறைய. அப்புறம் திருவாரூர், நாகப்பட்டினம் எல்லா இடங்களிலும் மிகுந்த வரவேற்பு இருக்குது. நானும் போனில் பேசினேன். எல்லா இடத்துலையும் நல்ல வரவேற்பு அப்படின்னு சொன்னாங்க. திருநெல்வேலியில் வந்து கலந்து கூட கோயில்பட்டி திருநெல்வேலி வரும்போது நானும் அந்த கூட்டங்களில் நான் கலந்து கொண்டு பேசுவேன். பிரதமர் மோடி வராரு, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும், அரசியல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்தும். அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாடு மீதும் தமிழ்நாட்டு மக்கள் மீதும் எப்பொழுதுமே பற்றும் பாசம் வைத்தவர். எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் தமிழை பற்றி, தமிழ் பெருமையை பற்றி அவர் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் உள்ளவங்க என்ன எங்களுக்கு எதுவுமே வரல, நிதி வரலன்னு சொல்றாங்க. 26ஆம் தேதி தூத்துக்குடி விமான நிலையம் விரிவாக்க திறப்புலாவுக்கு வரும்போது அன்னைக்கு 4500 கோடி ரூபாய்க்கு திட்டங்களை அன்னைக்கு அங்கிருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அவருடைய புதல்வர் ராஜேந்திர சோழன் மிகப்பெரிய யானைப்படை, கப்பற்படை வைத்திருந்தவர். கங்கை கொண்டான், கடாரம் வென்றான் என்றெல்லாம் படித்திருக்கிறோம். அங்கெல்லாம் போய் தன்னுடைய புகழை நிலைநாட்டியவர். தமிழருடைய பெருமை நிலைநாட்டிய ராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாள் இன்று. ஆடி 23 திருவாதிரை நட்சத்திரம். இன்று ஒரு மிக விசேஷமான நாள். இந்த நாளில் இன்னைக்கு எல்லாரும் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். கங்கை கொண்ட சோழபுரத்தில் பிரதமர் அவர்கள் வாழும் ராஜேந்திர சோழனாக இருக்கக்கூடிய நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உலகம் பூராம் போய் தன்னுடைய திறமையும் வலிமையும் காட்டி பெருமை கொள்வது போல அவரும் ராஜேந்திர சோழனுக்கு பெருமை சேர்ப்பதற்காக வந்திருக்கிறார். அதற்கான கூட்டம் இன்று திருச்சியில் மாநகர அலுவலகத்தில் நடைபெறுகிறது. திருநெல்வேலியிலும் ஏற்கனவே நாங்கள் இதுபோன்று கூட்டத்தை கூட்டி அதற்கான ஏற்பாடுகளை சிறப்பான முறையில் செய்வதற்காக ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து நேற்று முன்தினம் 24 மணி நேரத்தில் 10 படுகொலைகள் நடந்திருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு 10 வயசு பெண் குழந்தை அப்படியே தூக்கிட்டு போய் அங்க பாலியல் வன்கொடுமை செய்துட்டு போயிருக்கிறான். இன்னும் கண்டுபிடிக்கல. ஆனால் திருவள்ளூர் மாவட்டத்தில் அந்த ஒரு வாரத்திலும், போன வாரத்துக்கு முன்பு ஒரு வாரத்தில் மட்டும் இதே மாதிரி 3 பாலியல் வன்கொடுமை. இதுக்கு என்ன காரணம்னா மது பழக்க வழக்கம், அப்புறம் காவல்துறை சட்டம் ஒழுங்கு சரியில்லை. இந்த காரணத்தினால தான் மது போதை பழக்கங்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்குது. அதனால தான் பாலியல் வன்கொடுமை நடக்குது. இதையெல்லாம் தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.